நான் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் இருக்கேன். அதாவது சென்னையிலேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் வந்தோம்னா அந்த பீச்சுக்கு வந்துடலாம். இது வந்து ரொம்ப பக்கத்தில் வந்து நம்ம திருப்போரூர் அதுக்கு பக்கத்தில் வந்தோம்னா மாம்பாக்கம் பக்கத்தில் வந்துட்டோம்னா இந்த கோவளம் பீச்சை அடைஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா கோவளம் பீச் கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நீளமாகவும் அழகாகவும் காட்சி கொடுக்குது. இங்கே பாருங்களேன், கடல் அலைகள் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். அலைகள் வந்து ஒன்று ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கு பாருங்கள். தண்ணி கொஞ்சம் கடல் உள்வாங்கியிருக்கு நினைக்கிறேன். பாறைகள்லாம் தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் வந்து நிறம் மாறி காணப்படுது பாருங்கள். இந்த இருக்க தண்ணி ஒரு மாதிரியாக இருக்குது. அங்கே தூரத்தில் இருக்க தண்ணி வந்து நீல கலரில் காணப்படுது பாருங்கள். அலைகளை பாருங்கள் எங்கே வரைக்கும் வருதுன்னு அலைகள். இன்றைக்கி வந்து லீவ் இல்லாத நாளாக இன்றைக்கி கூட்டம் கம்மியாக இருக்குது. இதே சண்டே மற்ற லீவ் நாளில் பார்த்திங்கன்னா கடற்கரை முழுவதும் ஆட்கள் காணப்படுவாங்க. இங்கே கடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வச்சுருக்குறாங்க. கடைகள் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா போட்டெல்லாம் நிறுத்தியிருக்காங்க பாருங்கள். மீன் பிடிச்சிட்டு வந்து போட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி லீவு இல்லாதனால இன்றைக்கி வந்து ஆட்கள் கம்மியாக இருக்கிறாங்க. வந்து அதாவது வெளியூர் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் பில்டிங் எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் காணப்படுதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இது வந்து ஒரு பொழுதுபோக்கு சுற்றுலாத்தலம் தான். நம்ம இப்போ சென்னைக்கு வரோன்னு வச்சுக்கோங்களேன். சென்னைக்கு வந்தோம்னா இங்கே வந்து கோவளம் கடற்கரையை பார்த்துட்டு போனோம். இப்போ மெரினா பீச் இருக்குது. அதுபோல் இந்த கோவளம் கடற்கரையும் நல்ல ஒரு பொழுதுபோக்குக்கு நல்ல ஒரு இடமாக பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சிவப்பு கலர் கொடி ஊண்டியிருக்காங்க பார்த்தீங்களா. இது எதுக்காக ஊண்டியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதை தாண்டி உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிவப்பு கலர் இதுக்கு மேலே போனால் அபாயம் அப்படின்னு எச்சரிக்கையாக கடலோர காவல் படை வந்து ஊண்டி வச்சுருக்கு. அதை தாண்டி போகக்கூடாது. ஆனால் அதை தாண்டி போயும் உள்ளே உட்காந்துருக்காங்க பாருங்கள் ஆளுகள். இதுதான் தப்பு. ஒரு சின்ன ஆபத்தினால அப்படியே நம்ம மொத்தமாக மாட்டிக்குவோம். ஏன்னா தண்ணி வந்து அந்த அலை வந்து எப்படி வருன்றது தெரியாது. கொஞ்சம் ஆபத்தை உணராமல் நிறைய பேர் உட்காந்து அங்கே அவங்க செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நம்ம வந்தோம்னா நான் அவங்க என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. இந்த மாதிரி கடல்களுக்கெல்லாம் வரும்போது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன அமைதி கிடைக்கும். எப்படின்னா நம்ம வீட்டிலேயே எல்லா பிரச்சனைகளும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து கவலையிலேயே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி டூர்களுக்கு வந்து இந்த மாதிரி கடற்கரையெல்லாம் உட்காந்து இது பண்ணி போனோம்னா கொஞ்சம் மனசு ஒரு அமைதி கிடைக்கும். அதாவது இடம் விட்டு இடம் மாறும்பொழுது கொஞ்சம் அமைதியை நம்மளுக்கு கிடைக்கும். அதுபோல் இந்த கடற்கரையெல்லாம் வந்து எப்படின்னா பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஆக்ரோஷமாக அலைகள் வரும். இந்த இதில் அது எனக்கு கடலோட இது வந்து அந்த அலைகளோட இது வந்து வித்தியாசப்படும். இதில் பாருங்களேன், எனக்கு ஒரு சின்ன வயசுலாம் கடலில் ஞாபகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனோம்னா இந்த பாருங்கள், அந்த அலை வரும்போது அந்த அலைக்கு பக்கத்தில் போய் நின்று பார்ப்பாங்க. அது நம்ம தொட வந்தால் ஓடி வருவாங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் வந்து மணலில் வீடு கட்டி விளையாண்ட ஒரு அனுபவங்கள். அப்புறம் அது பார்த்திங்கன்னா கால் தடத்தை மேலே வச்சு போகிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள். வந்த வேகத்திலே அந்த அலை திரும்பிடுச்சு பாருங்கள். எவ்வளோ வேகமாக வருதோ அந்த வேகமாகவே அந்த அலைகள் திரும்பிடுது பாருங்கள். இப்படி தான் மனித வாழ்க்கையும். நம்ம எவ்வளவுக்கு நம்ம கோவப்படுறோமோ, எவ்வளவுக்கு ஆத்திரப்படுறோமோ அந்த வேகத்திலே நம்ம சீக்கிரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவோம் அப்படின்றதுக்காக அந்த அலைகள் உணர்த்துது நம்மளுக்கு. பொறுமையாக இருந்தோம்னா இப்போ ஆற்று தண்ணி குளத்து தண்ணினா பொறுமையாக அதிலே இருக்குது. அலைகள் வராமல் அங்கேயே அப்படியே இருக்கும். இது வந்து அலைகள் வந்து எப்படி ஒன்றோட தொட முடியாமல் ஒவ்வொரு அலையை வந்து ஒரு அலை தொட முடியல பாருங்கள். அடுத்த அலை வருவதற்குள்ளே அடுத்த அலை வந்து கரை சேர்ந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். ஓகே, நீங்களும் வந்து டைம் இருந்தால் வாங்க. சென்னை வரும்போது கோவளம் வந்து பார்த்துட்டு போங்க. இந்த கோவளம் கடற்கரை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. ரொம்ப பார்க்குறதுக்கு அழகானதும் கூட. பாருங்கள், அது இங்கிட்ட போட்டில் மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்கள். இது விசைப்படகு. அது வந்து மோட்டர் போட்டு பிடிப்பாங்க. இதில் சில பேர் வந்து கட்டு மரத்துலையும் பிடிப்பாங்க. இந்த பக்கம் கடற்கரை பகுதி பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மீன்பிடி தொழில் தான் அதிகமாக இருக்கும் இங்கே. ஓகே, நீங்களும் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும்பொழுது தான் வாங்க. வந்து இப்படி கடற்கரைகள்லாம் அங்கே இல்லாத ஊர்கள் நிறைய இருக்குது. கடற்கரை கிராமங்களில் வந்து அவங்க டெய்லி பார்த்துருப்பாங்க. நம்மளாம் வந்து கடற்கரை கிராமங்கள் கிடையாது. அதனால் நம்மளாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு அதிசயமாகவும் பார்க்குறதுக்கு ஒரு ஆச்சரியமாகவும் இந்த கடல் தோணுது. ஏன்னா ஒரு சந்தோஷம், அந்த இடத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் வாங்க.